ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லா படத்துக்குமே ஃபஸ்ட் ஷோ போயிருக்கோம். இதுக்கும் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் 4 ஷோ கிடைக்காதான்னு தெரியல. 9 AM இல்லை 4 AM ரெண்டில் எது கிடச்சாலும் ஓகே. ஆனால் ஃபஸ்ட் ஷோ போயிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ஊர் வந்து ஈரோடு. நாங்கள் ஈரோட்டில் தான் பார்க்கலான்ட்டு இருந்தோம். இப்போ சென்னையில் தான் இருக்கோம். இங்கே ஒர்க் பண்ணுறோம். ரோகிணியில் எல்லாம் பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் பார்க்கணும். எப்படி எக்ஸ்பெக்டேஷன் எப்படியுமே சூப்பராக தான் இருக்கும். ஐயோ, நான் இந்த ஊர் இல்லையே, நான் எப்படி சொல்றது, நான் எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு காலையிலலாம் தேட்டர் இருக்காது. ஏன்னா எங்கள் ஊர்லாம் ஈவினிங் மேலே தான் இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் காலையிலேருந்து நீங்கள் எப்படி பார்க்க போறீங்கன்ட்டு. ஏன்னா இங்கே எனக்கு தெரியும், இங்கே காலங்கத்தில் ராத்திரிலாம் ஷோ இருக்குன்னு சொல்லி. அங்கே எப்படி இருக்கும் படம்? அங்கே வந்து ஹை தான். விஜய்க்கு வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் தான், ஃபுல்லாக இருப்பாங்க ஆளு. விஜய்க்கெல்லாம் வந்துட்டு தேட்டர்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். மலேசியாவா நீங்க? மலேசியா தான். அங்க விஜய்க்கு அந்த கிரேஸ் எல்லாம் இருக்குமாங்க? இருக்கு. இப்போ வரது கிளம்பி வரும்போதே வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அங்க விஜய் பாத்தீங்கன்னா அலோ சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. இருக்கும். இங்க எப்படி நீங்க இருக்கு அதே மாதிரி அங்கேயே கிரேசி எல்லாம் கொஞ்சம் ഹൈയാവേ பார்க்கலாம். நீங்க ഫസ്റ്റ് റിലീസ് ചെയ്യുന്നത് നമ്മുടെ കേരളത്തിലെ 4 മണിക്കാണ്. അപ്പൊ എന്താ പറയാ, ആഗ്രഹിച്ചിരിക്കുന്നു നല്ലൊരു പടം. വിജയിന്റെ ഒരു തിരിച്ചുവരവിനായിട്ട് ഞങ്ങൾ കാത്തിരിക്കുന്നു. ധോണി ക്യാമിയോன்றாங்க. ധോണി തലേനെ എന്നാ പറയാനാ, തലപതി കാമ്പോ. തലപതി കൂടി സൂപ്പർ അടിപൊളിയായിട്ട് വരട്ടെ. அடிப்படை கோம்பை ஆகானானு சாத்தியதில்லை. தலைவர் தான், தளபதி தான் சார் திரையுலகத்துக்குனால. அவங்கள வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவரோட படம் வந்து ரொம்ப சிறப்பு. ரசிகர்கள் விருப்பத்துக்கு தான், அவர் வந்து திரையுலகத்துக்கு தான். நாங்கள் வந்து அவரை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த படத்தை வரவேற்கிறோம். தளபதி ஃபேனா எனக்கும் செம்ம ஹாப்பியாக தான் கோட் படம் வருது. ஆனால் இது 60 இதுக்கப்புறம் விஜய் இன்னும் ஒரு படம் இருக்கு. ஸ்டார்டிங்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்பார்க்ஸ் வாங்குறப்ப நான் செம்ம டிசப்பாயிண்ட் ஆனேன். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ விஜய்க்கு அந்த லுக் நல்லா தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் இருந்தாலும் ஸோ கோட்டுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு, அவ்வளோதான். டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? டிக்கெட் எடுத்திருக்கேன். ஆமா, டிக்கெட் ஆனால் முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, டிக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாட்டு வச்சு முடிவு பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூவியில் இருக்கு. அதை பார்த்தா முடிவு பண்ண முடியும். இவன் நல்லா போடுவார், நம்ம நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாநாடு நல்லா போட்டிருக்காரு, நம்பிக்கை இருக்கு. மங்காத்தாவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாமா? மங்காத்தா விட அவரே சொல்லியிருக்காரு, அஜித் சாரே சொல்லியிருக்காரு, 100 மடங்கு மங்காத்தா விட இருக்கணும்னு என்ன சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தெரியல, இருக்கணும். விஜய் சாரு தான் அதுக்கு திரையுலகத்துக்கு என்றென்னையும் நிரந்தரமான சூப்பர் ஸ்டாரும் நடிக்கிறவரும் அவர் தான், கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும். எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு, ஆனால் போன படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் மாதிரி தெரிஞ்சிச்சு. 21st சென்ச்சுரியில் வந்துட்டு நம்ம மற்ற ஊர் படங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ நம்ம சென்னையில் இந்த படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்க, விஜய் நடிக்கிறான்னு சொன்னாக்க, நம்ம ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ இடையில ஒரு படம் வெளியாகணுச்சு, விஜய் சேதுபதியோட படம் மகாராஜான்ட்டு. ஒன்றுமே இல்லை, பட் டாப் ஆகணுச்சு. அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், நல்லா வரும். ஏன்னா கடைசி செகண்ட் மூவின்னு சொல்கிறாங்க, நல்லா வந்தால் நல்லது. நல்லா அவங்களுக்கு இருக்கிற புகழுக்கும் இதுக்கும் எக்ஸ்பெக்டிங் சம்திங் வெரி ஹைலாம். தோனிலாம் வந்துட்டு எல்லாம் அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம முக்கியமாக பார்க்க போது விஜய், அவங்களோட இது எப்படி இருக்கு, ஸ்டோரி லைன் எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, பாட்டு சாங் இதெல்லாம் வந்து அடிக்குமா. ஏன்னா நம்ம விஜய் தானே முக்கியம். விஜய் காமெடி யாரு வரான்னு பார்த்து இதுதான் அடிக்க போகுது. வேற மற்றபடி அந்த படத்துல ஒன்று அடிக்கிறதுக்கு ஸ்டோரி லைனை பார்த்து நல்லா அடிக்க போகுது. வேற என்ன நம்ம ஒன்று சொல்ல முடியாது. ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சுனாக்கா வெரி நைஸ், பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகமும் நான் இப்பதான் எனக்கு ஓட்டு ஐடி தான் வந்திருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே டிவி கேக் போட தான் இருக்கேன். ஆனா ஊர்ல இருக்கு, நான் ஊர்ல போய் டிவிக்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன். ஃபேனாக்கு நான் ஓட்டு போடுவேன். ஃபேனா மட்டும் இல்ல, அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. எத்தனை நாள் தான் இவர் 2 பேருக்கும் மாற்றி போட்டு இருக்காது. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு நான் ஓட்டு போடுவேன். அவர் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கு. எப்போ வரும் ஒரு எதிர்பார்ப்போட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் பார்த்து பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர்லாம். ஐ திங்க் ஏதோ 3 விஜய் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஜய் ரொம்ப ஓல்டாகவும், செகண்ட் விஜய், தேர்ட் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் நாளை தீர்ப்பு வந்தார்ல, அந்த விஜய் சின்ஸா எனக்கு தெரிஞ்சு 3 விஜய் இருக்க வாய்ப்புகள் இருக்காருன்னா. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்றேன், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் வேஸ்டா போயிடுச்சுன்னா பீஸ்ட் படம் மாதிரி அதே மாதிரி இருந்தா இல்ல. இப்ப ஒரு மாசமா அமைதியா இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு வாரமா எல்லாம் ரொம்ப ஹைப் ஏத்துற மாதிரி இருக்கு ப்ரொடக்ஷனு. அதான் சொல்றேன், ரொம்ப ஹைப்ல இருக்காங்க. கடைசியில மொக்கையா போயிடுச்சு, வேஸ்டா போயிடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஸ்கிரீன் பிளே பொறுத்த படமே இருக்கு. ஸ்கிரீன் பிளே மட்டும் சொதப்பாம இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கும்.
நம்புறோம் ப்ரோ. 100 மங்காத்தா விட 100 மடங்கு இருக்கும். படம் நல்லா டிஏஜிங் எல்லாமே வந்து மறுபடியும் அந்த ஸ்பார்க் சாங்க்கு அப்புறம் மறுபடியும் எடிட் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. 3 தளபதி இருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குன்னு நம்புறோம். விஜய் ரசிகர் தான் நான். ஓகேங்களா, விஜய் ரசிகர் தான். படம் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோவே எடுத்துட்டீங்களா? எந்த தியேட்டர்? நான் சங்கத்துல இதுப்பா, சங்கத்துல எடுத்திருக்கேன். 2 தேட்டர்ல எடுத்திருக்கேன் ஷோ. ஆர்வத்தோட தான் இருக்கேன், வெறியோட தான் இருக்கேன் பார்க்கலாம். ஆனா எதிர்பார்க்கறேன் தளபதியை பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னுக்கு பீச் வெளியாக்குனாங்க, 2.5 ஹவர்னாங்க. அரை மணி நேரத்துலயே தேட்டர் விட்டு வெளியாகிறவங்களாம் இருந்தாங்க. ஸோ அது எவ்வளவு பெரிய ஃப்ளாப்னு தெரியும். ஸோ அதை அவங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த படத்தை கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னாக்கா 3 ஹவர் தமிழ் படம் வந்து ஓகே தான். 2.5 hours ஓகே தான். 3 hours பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. படம் வெளியாகின பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் ரிவ்யூ. காலங்காத்தாலே எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்களா? நானே வந்து படம் பார்க்கறது முன்னாடி காலங்காலத்துல முதல் திறந்தானே மதன் தான் பார்ப்பேன், என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க பார்த்துட்டு தான் அடுத்தது படமே பார்ப்பேன். லாஸ்ட் மூவின்றாரு, எதுக்கு படத்தை படம் எடுக்கிறத விட்டுட்டு அவர் அரசியல் போறாருன்னே தெரியல. சரி பார்ப்போம், அது அவரோட இன்ட்ரெஸ்ட். ட்ரைலர்லாம் பாத்தீங்களா? ட்ரைலர்லாம் லாஸ்டா மட்டன் ஒரு சாங் வந்துச்சுல, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு கிளிப் டான்ஸ் வேற மாதிரி. சரி, இப்ப அரசியலுக்கு வராரு, அதை பத்தி உங்களோட இது? அரசியல்ன்றது வந்து அது உங்க விருப்பம், ரசிகர்களோட விருப்பம். அவர் நல்லது செய்யணும் வரும்போது நம்ம தடுக்க முடியாதுல்ல. ஆனா அதுக்கு மக்கள் ஏத்துக்கிறது. இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்பார்க்கறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே அச்சுறுத்தல் தான். பரிதாபமா இருக்கு, ஜனங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. நான் அவங்கள ஒருத்தரா தான் கேட்குறேன், பேசுறேன். பரிதாபமா இருக்கு, நம்ம வெளிப்படையா சொல்றது. ஏன்னா நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். அரசியல்ல வந்து மாற்று ஒரு அணி, ஒரு ஆளுமையை பெற்றா அது ஏற்றுக்கூடியது தான். விஜய் சார்னாலே அவங்க நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. விஜய் இப்ப கூட்டணி இல்லாம தானே சார் வராரு? இல்ல, சப்போஸ் யாரு கூட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னா யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் கூட தான் வைப்பாரு. விஜயகாந்த் கட்சியில தான் அவங்க அந்த அம்மாவை போய் பார்த்துருக்காரு. அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏன் சீமான் கூட வைக்க மாட்டாரா? வாய்ப்பு இருக்கு, அவங்களும் வாய்ப்பு இருக்கு. பெரும்பகுதி வந்து விஜயகாந்த் இயக்கத்துல தான் அவரு வர்றாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னுமே சொல்லவே இல்லையே சாரு. சார் இன்னும் மாநாடை பத்தி அவர் இன்னும் பேசவே இல்லை. அவங்க படம் வருது, படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஏதோ 3 விஜய் இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஜய் ரொம்ப ஓல்டாகவும், செகண்ட் விஜய், தேர்ட் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் 4 தீர்ப்பு வந்தார்ல, அந்த விஜய் சின்ஸா எனக்கு தெரிஞ்சு 3 விஜய் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் படம். அவ்வளவுதான் ப்ரோ. இது விஜய் அரசியலுக்கு வராது, அதை பத்தி உங்களோட கருத்து? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தமிழக வெற்றி கழகமும் நான் இப்பதான் எனக்கு ஓட்டர் ஐடி தான் வந்திருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே டிவி கேக் போட தான் இருக்கேன். ஆனால் ஊர்ல இருக்கு, நான் ஊர்ல போய் டிவிக்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்.